ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நியூஸு இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நர்சிங் கோர்ஸ்க்கான டிப்ளமா நர்சிங் கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிக்கணும், நல்ல ஸ்கோப் இருக்கணும், அது இந்தியாவாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி நல்ல ஸ்கோப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. ஏன்னா பெரும்பாலும் நர்சிங் முடித்தவங்க 90% ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மற்ற கோர்ஸ் எடுத்து படித்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நர்சிங் எடுத்து படித்தாங்க அப்படின்னா 90%க்கு மேலே கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இதுக்கு வந்து ஸ்கோப் வந்து அதிகமாக தான் இருக்குது. இன்னும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ போயிட்டு அழகாக செட்டில் ஆகலாம், நல்ல சேலரி கிடைக்கும். பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸில் எப்போதுமே நர்சஸ்க்கு டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நர்சிங் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் நர்சிங் கோர்ஸ் ஃபார் உமன், இதில் வந்து மேல் வந்து அப்ளை பண்ண முடியாது, பிஎஸ்சி நர்சிங்கில் தான் மேல் அப்ளை பண்ண முடியும். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சதுக்கப்புறம், அதாவது டிப்ளமா கோர்ஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணலாம். அதே டிப்ளமா கோர்ஸ் எடுத்து முடிச்சவங்க போஸ்ட் பேசிக் டிப்ளமா இந்த கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷாலிட்டி பேசிக் நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்ட் பேசிக் டிப்ளமா இன் சைக்காட்ரிக் நர்சிங் கோர்ஸ் படிக்கலாம், போஸ்ட் பேசிக் டிப்ளமா இன் நியோனேட்டல் நர்சிங் கோர்ஸ், இந்த கோர்ஸஸை சூஸ் பண்ணி படிக்கலாம். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து மற்ற சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்காக முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது பிஎஸ்சிக்கு ஈக்குவலாக ஆகிடும். மற்றதெல்லாம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ்க்கு ஈக்குவலாக வரதுனால டிப்ளமா முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்சியை எப்படியாவது முடிச்சு விட்ருங்க. ஸோ அது உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அப்ளிகேஷன் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 12/8/2024 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை வந்து டவுன்லோட் பண்ணிடணும். மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து www.tnmedicalselection.net இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது, டவுன்லோட் பண்ணுறது, மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை தவிர இந்த நர்சிங் கோர்ஸ் படித்தோம்னா அடுத்தடுத்த ஸ்கோப் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகிறது, எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறது, எப்படி வெளிநாட்டுக்கு போகிறது, இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது, படித்த உடனே வேலை கிடைக்குமா, வேலையில் எவ்வளோ சேலரி கிடைக்கும், இந்த மாதிரி மற்ற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்கிட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் பண்ணி உங்களுக்கு இது சம்மந்தமாக என்னென்ன டவுட் இருந்தாலும், ஸோ படித்தா வேலை கிடைக்குமா, மற்ற டீட்டெயில் என்ன வேணும்னாலும் நீங்கள் வந்து அதில் மெயிலில் என்னோட கிளாரிஃபிகேஷனை வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் நர்சிங் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து இது ஒரு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.